hello, this is TAF CA 360 from TAF IAS Academy. நாம இன்னைக்கு May 27th உடைய current affairs தான் பார்க்க போறோம். First current affairs என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, how many lakh farmers benefited from the crop loan waiver scheme? So loan வந்து தள்ளுபடி செய்றாங்க. நம்மளுடைய CM அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து loan வந்து farmersக்கு தள்ளுபடி செய்யலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. அதுல எவ்வளவு farmers வந்து அது மூலமா பெனிஃபிட் அடையறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா 14.23 lakhs farmersக்கு வந்துட்டு CM announced, okay, the waiver scheme. Okay, so அது இல்லாம வந்து இப்போ பாத்தீங்கன்னா May 1st ல இருந்து 2025 to February 28, 2026, cooperative banks provided benefited worth rupees 2044 crore to 14.23 lakh farmers. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தள்ளுபடி செய்கிறாங்க. ஸோ இது மூலயமா வந்து அரசுக்கு இப்போ இவ்வளோ அமௌண்ட் வந்து செலவினோம் அப்படின்னு சொல்லுவாங்களோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு rupees 2044 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுறது எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க, இப்போ இனமே பண்ணுறதும் எப்படி அப்படின்னா ஃபார் தி ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 50,000 இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்க 15,000 வரைக்கும் லோன் வாங்கியிருக்கவங்களுக்கு 100% பண்ணுறாங்க. 50,000 1 to 60,000 வரைக்கும் 40,000 பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60,000 1 to 70,000க்கு 30,000, 70,000 to 70,000 1 to 80,000க்கு 20,000 வெய்வர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ 80,000 1 to 1 lakh வரைக்கும் இருக்கவங்களுக்கு வந்துட்டு 10,000 rupees வந்துட்டு தள்ளுபடி பண்ணுறாங்க. இதை நம்ம பார்த்துட்டோம். சரியா? above 1 lakh இருக்கவங்களுக்கு வந்து 5,000 தள்ளுபடி பண்ணுறாங்க. இது வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ். ஃபார் தி மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு எப்படி பண்ணுறாங்கன்னா வந்துட்டு 50,000னா 50,000 வந்துட்டு waiver அப்படியே பாதிக்கு தள்ளுபடி. 50,000 1 to 60,000 20,000, 60,000 to 1 to 70,000 15,000, 70,000 1 to 80,000 10,000, அப்புறம் above 80,000 5,000. இதே பெரிய ஃபார்மர்ஸ்க்குனா வந்துட்டு above 1 lakh பண்ணுறப்ப 5,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வெய்வர் ஸ்கீம் பேஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த தள்ளுபடி முறைகளை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது மூலயமா அரசுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2044 crores செலவினமாக இருந்தாலும் எவ்வளோ பேர் இது மூலயமா பெனிஃபிட் இப்போ இந்த May 1st to 28 February 2026 வரைக்கும் இது பண்ணதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 14.23 lakh farmers வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, next. The tuberculosis research agreement were signed with which institution அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ICMRம் சித்தா சென்ட்ரல் சித்தா மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில், ஓகேவா, அவங்களும் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் they signed to eradicate this tuberculosis from India. எப்போ வந்து எராடிகேஷன் ஆஃப் டியூபர்குலோசிஸ்க்கான ஒரு அஜெண்டா செட் பண்ணியிருந்தாங்க முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா 2025க்குள்ளே இந்த காச நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸை சுத்தமாக வந்துட்டு நம்ம இந்தியாவிலேருந்து வந்து தகர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அது நடக்கலை. இது இட்ஸ் ஆல் அபவுட் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப 2025 நடக்கலை. அதே மாதிரி தான் நம்மளுக்கு மலேரியா எராடிகேஷன் அந்த மாதிரிலாம் நம்மளோட முன்னாடியே இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எராடிகேட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிடெக்ட் ட்ரீட்டு ப்ரிவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஓகேவா, ஸோ இதை கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ அந்த டியூபர்குலோசிஸை வந்துட்டு தடுக்கிற முறை வந்து அஜெண்டா வந்து 2030க்குள்ளே வந்துட்டு நிறையா ஒர்க்ஸை வந்துட்டு பண்ணி அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ எவ்வளோ எந்த இயர் அஜெண்டா செட் பண்ணியிருக்காங்கன்னா 2030 அஜெண்டா வந்து செட் பண்ணியிருக்காங்க டு எராடிகேட் தி டியூபர்குலோசிஸ் காச நோய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு எந்த இது வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் சித்தா மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் அண்ட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இவங்க ரெண்டு பேரும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் டியூபர்குலோசிஸ் மெடிக்கல் research, advanced treatment methods development, innovative medicines, skill enhancement and training. ஸோ இதெல்லாம் செஞ்சு அதை எப்படியாவது வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு டாப்பாக இப்போ வந்து டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ மெடிசன் லெவலில் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்து எப்படிலாம் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூபர்குலோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா
நார்மலாக ஒரு சாதாரணமாக இருமிக்கிட்டே இருக்க மாதிரி இது இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பை வந்து உருக்குற லெவலுக்கு வந்து அது பண்ணிடும். ஸோ உண்மையிலே வந்துட்டு ஒரு உயிரை கொள்ளக்கூடிய ஒரு நோய் தான் அது. ஸோ அதனால் அதை வந்து எராடிகேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எப்படி நம்ம வந்து போலியோ இதெல்லாம் எராடிகேட் பண்ணோமோ அதே மாதிரி சில லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் வி ஆர் ஹேவிங் இன் அவர் இந்தியா. ஸோ அது எல்லாத்தையுமே எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் அ மெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட். Which issue is the committee mainly forced to study அப்படின்னா illegal migration across India borders. ஸோ ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டு தி பார்ட்டி பிஜேபி இஸ் என்டரிங் இன்டு வெஸ்ட் பெங்கால், இந்த பங்களாதேஷ்க்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பார்டர்ஸ் வழியாக வந்துட்டு நிறையா வந்து இமிக்ரேஷன்ஸ் அங்கேருந்து இங்கே வந்து மைக்ரண்ட்ஸ் ஆகி நிறையா பேர் வந்துட்டு வராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையில்லாமல் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவுற மாதிரி இருக்கும். அதுவும் நைட் டைம்ஸில் தே ஆர் கம்மிங் அப்படிங்கிற நிறையா ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்ட ட்ரோன் அண்ட் ஆல்சோ கேமராஸ்லாம் செட் பண்ணி சர்வைலன்ஸை வந்து 6000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு அந்த பார்டர் ஏரியாஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு கொண்டு வரணும் அண்ட் அதை வந்து பாதுகாக்கணும். யாரும் அப்படி வரக்கூடாது. அப்படியே அவங்க உள்ளே வந்தாலும் அடுத்த அப்டேட்டில் என்ன சொன்னாங்கன்னா சென்டர்ஸ் வந்து அங்கங்கே டிடென்ஷன்ஸ் ஸ்பெஷல் டிடென்ஷன் சென்டர்ஸ் அப்படின்னு அமைச்சு அவங்கள இங்கேயே வச்சு அவங்க எதுக்கு வந்தாங்க என்ன வந்தாங்க அப்படிங்கிறத இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்கள திரும்ப அவங்க தாய்நாட்டுக்கு விடணும். அது வரைக்கும் அவங்கள இங்கே தான் பிடிச்சி வைக்கணும்னு சில சென்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆஃப்டர் டு தட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ரிசர்ச் கமிட்டி வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இல்லீகல் இமிக்ரேஷன் அக்ராஸ் தி இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ், ஸோ இதை எக்ஸாமின் பண்ணுறதுக்குனே வந்துட்டு ஒரு கமிட்டி. எதனாலனா இதனால் வந்து இம்பேக்ட் என்ன ஆகுதுன்னா பாப்புலேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. பாப்புலேஷனில் நிறையா வந்து சேஞ்சஸ் வருது. தேவையில்லாமல் நம்ம வந்து கணக்கெடுப்பு நம்ம மக்கள் தொகை வந்து அதிகமாகுது. அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் ஆகுற மாதிரி நிறையா இருக்குது. அதனால் வந்துட்டு உண்மையிலே தே ஆர் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியானா அவங்களுக்கான எல்லா இதுவும் பண்ணலாம். இப்போ நம்மளோட சிட்டிசன்ஸ் இல்லைன்னா அதுக்கானது என்ன பண்ணணுமோ அது பண்ணணும்ல, அந்த ஸ்டெப்பும் எடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கமிட்டியை செட் பண்ணுறாங்க. ஹை லெவல் பேனல் கமிட்டி யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி டு ஸ்டடி டெமோகிராஃபிக் வேரியேஷன்ஸ் காஸ்ட் பை தி இல்லீகல் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா. ஸோ அமித்ஷா தான் முன்னாடியும் அந்த பார்டர்ஸில் வந்து கேமரா அண்ட் ஆல்சோ ட்ரோன் டெக்னாலஜி மூலம் சர்வேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னது. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து கமிட்டி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஹெட் சேர்பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அண்ட் ஃபார்மர் மத்திய பிரதேஷ் லோகாயுக்தா பிரகாஷ் பிரபாகர் நயோலெக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸாக இவர் சேர்மனாக இருக்கார். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இவர் வந்து அப்நார்மல் பாப்புலேஷன் எதனால் ஆகுது அண்ட் ஆல்சோ வாட் அபவுட் தி இல்லீகல் மைக்ரேஷன், ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோர் கமிட்டி மெம்பர்ஸாக துர்கா சங்கர் மிஸ்ரா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், பாலாஜி ஸ்ரீவஸ்தவா ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ட் ஷர்மிகா ரவி எக்கனாமிஸ்ட். ஸோ இவங்க எல்லாமே அந்த ஒரு இதுக்குள்ளே வராங்க. அண்ட் ஆல்சோ வாட் அபவுட் த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அண்ட் பாப்புலேஷன் இன் அவர் பார்டர் ஏரியாஸ் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வராங்க. த பேனல் ஹேஸ் பீன் இன்ஸ்ட்ரக்டட் டு சப்மிட் இட்ஸ் டீடைல்டு அனாலிட்டிக்கல் ஃபைண்டிங்ஸ் அண்ட் கம்ப்ரிஹென்சிவ் பாலிசி. சரியா. ஸோ வித்தின் 1 hour ரெக்கமெண்டேஷன்ஸ் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வித்தின் 1 hour. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேனல் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அனுப்புகிற வரைக்கும் ஒரு 1 hour கூட அவங்களோட ப்ராசஸ் இருக்கலாம். அந்த டேர்ம் பீரியடும் தாண்டி அவங்களோட ஒர்க் வந்து இஃப் இட் இஸ் எக்ஸ்டெண்டிங்னா அவங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாரி அவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட். The 10-year defense agreement between India and the United States mainly focuses on strengthening security in which region அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இண்டோ பசிபிக் ரீஜன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ பசிபிக் ரீஜன் இப்போ வந்து ஃப்ரான்ஸு மால்தீவ்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸில் நம்ம வந்து பைலேட்ரலாகவும் சரி மல்டிலேட்ரலாகவும் சரி ஒரு 13 to 12 கண்ட்ரீஸ் வந்து நம்ம எப்போதுமே இந்த மகாசாகர் மூலயமா வந்துட்டு நம்ம மேரிடைம் செக்யூரிட்டி எல்லாத்தையுமே வந்து என்ஹான்ஸாக வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு டிஃபென்ஸ் பர்பஸாக நம்ம ஸ்டடியாக தான் அந்த சைடெலாம் வச்சுட்ருக்கோம். ஓகேவா. இது இங்கே இப்போ இது என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் தி ஸ்ட்ரெங்திங் செக்யூரிட்டி இன் விச் ரீஜன் அப்படின்னா இண்டோ பசிபிக் ரீஜன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைனா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட ஒரு மீட்டிங் போச்சு, அவர் ரஷ்யா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவும்
அமெரிக்காவும் சேர்ந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பேச்சு போயிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சைனா வந்துட்டு நிறையா வந்து தே ஆர் ஹேவிங் தி ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து நிறையா ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வந்துட்டு சைனா வந்து ரொம்ப ஆதிக்கம் டாலரேட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஒரு இதாக இருந்தோம்னா தான் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து இந்தியா அண்ட் அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட செக்யூரிட்டி, மேரிடைம் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் செக்யூரிட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்ட்ரெங்தன் பண்ண விரும்புகிறாங்க. அண்ட் ஆல்சோ இண்டோ பசிபிக் ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய அந்த குவாட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா, அப்புறம் அமெரிக்கா, ஜப்பான், ஸோ இவங்க ஆஸ்திரேலியா, இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களாம் வந்து ஒரு சேர்ந்து இருந்து அவங்களுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு, சேர்ந்து இருந்து அதை என்ஹான்ஸ் பண்ணணும், சைனாவோடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மெயின் ஃபோக்கஸாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷல் எம்ஃபசிஸ் ஆன் அண்டர் வாட்டர் டொமைன் அவேர்னஸ் டெக்னாலஜி டு மானிட்டர் சி ரீஜன்ஸை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இப்போ சி வழியாக தான் எதாக இருந்தாலும் ப்ராப்ளம் வருது. இப்போ ஒரு 2 நாடு வந்து போர் பண்ணுறாங்க, வந்து கடலில் வந்து வழியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து நிப்பாட்டி வச்சுறாங்க. அப்போ பல நாடுகள் பாதிக்கப்படுது. அப்போ வந்து சி லெவலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு சி வழியாக தான் வருவாங்க, உள்ளே வந்து என்டர் ஆகுவாங்க, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்கெலாம் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நம்ம எப்போதுமே மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸாக வச்சுருக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பைலாட்ரலாக கொஞ்சம் நல்ல விதமாக வச்சுருந்தா தான் வந்துட்டு சேஃப்கார்டாக நம்ம கொண்டு போக முடியும். அதனால் செக்யூரிட்டி பர்பஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த குவாட் கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தே ஆர் இன்வால்விங் இன் திஸ் இண்டோ பசிபிக் ரீஜியன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் China's influence in the area despite ongoing trade disagreements between two nations. சரியா? இது வந்து அதுக்கப்புறம் தான் சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இதானுச்சு. ஸோ செப்பரேட்லி இந்தியா அண்ட் யூஎஸ் have finalized an interim trade deal aimed at increasing exports of the agriculture products like tea, coffee and spices. சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது. தே ஆர் ரொம்ப டாலரேட்டாக ரொம்ப இதாக போகுது. அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் வந்து வராங்க. ஸோ குவாட் கண்ட்ரிஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இப்போ வந்து ரூபியா, அதுக்கப்புறம் நம்மளோட ஜெய்சங்கர் அண்ட் ஆல்சோ ஜப்பான், ஆஸ்திரேலியா இவங்க எல்லாருமே வந்து கலந்துருக்காங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட், இன் விச் ஈவெண்ட்ஸ் டிட் தி அத்லெட் வின் கோல்டு மெடல்ஸ் அட் தி மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் காம்படிஷன் இன் ஸ்ரீலங்கா? ஸோ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட்டில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர் 36 ஃப்ரம் கும்பகோணம் இவர் வந்து கோல்டு மெடல்ஸ் இன் மாஸ்டர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் காம்படிஷன் ஹெல்ட் இன் ஸ்ரீலங்கா. ஸோ அங்கே வந்து ஜெயிச்சிருக்காரு. அண்ட் என்ன விக்ட்ரினா 100 மீட்டர் டேஷ், 200 மீட்டர் டேஷ் அண்ட் லாங் ஜம்ப் ஈவெண்ட்ஸில் இவர் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட், which of the following was highlighted as an achievement of the 12-year administration of Prime Minister Narendra Modi அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா May 26, 2014 ஓகேவா, அப்போ தான் வந்துட்டு முதல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக நம்மளுடைய நரேந்திர மோடி வந்தார். இப்போ வந்து May 26, 2026 பார்த்தீங்கன்னா வந்து 12 years கம்ப்ளீட்டட். ஸோ 12 years வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து 2019 ஆஃப்டர் 2024 இதுக்கு முன்னாடி 2014. ஸோ தொடர்ந்து வந்து கான்சிக்யூட்டிவாக 3 எலெக்ஷன்ஸ் வின் பண்ணி பிஜேபி பார்ட்டி அண்ட் ஆல்சோ நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக தொடர்ந்து வந்துட்டுருக்காரு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் மைல்ஸ்டோன் அண்ட் ஆல்சோ பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ், இந்த 370 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வார், ஸோ செக்யூரிட்டி பர்பஸை வந்து டெவலப் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இன்டர்நேஷ்னலி நிறையா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து அது ஒரு ஸ்ட்ரீம் லைனாக கொண்டு போகிறதுக்கு ஒரு மைல்ஸ்டோனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்க்ளூடிங் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், பாவர்ட்டி அலிவேஷன், ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட்ஸு, அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து செட்டப்ஸ் வந்துட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடி சிக்கிமோடைய சீஃப் மினிஸ்டர் இருந்தார். ஸோ அவர் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஆஃப்டர் டு தட் பார்த்திங்கன்னா 2001லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சிஎம், பிஎம்னு சொல்லிட்டு வரிசையாக இவ்வளோ நாள் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய, அதுவும் பெரும் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு லீடராகவும் வந்துட்டு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட்,
who won the gold medal in the open category at the Commonwealth Chess Championship held in Sri Lanka. ஓகேவா? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பி கினியன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைட்டில்ஸ் கீழே விளையாடுவாங்க. அதில் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து கிராண்ட் மாஸ்டர். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கினியன். ஓகேவா? ஸோ நம்மளோட இந்தியாவை சேர்ந்தவர். அண்ட் வந்து கலுட்டரா ஸ்ரீலங்காவில் தான் இந்த சாம்பியன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நடந்திருக்கு. ஆஃப்டர் டு தட் பார்த்தீங்கன்னா வந்து கிளாசிக் டோர்னமெண்ட்ஸில் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மே 16 to 26 வரைக்கும் நடந்திருக்கு. சரியா? ஸோ அதில் வந்து commenced on June 16 in Colombo, concluded on Tuesday, featuring players from 14 Commonwealth countries. ஸோ ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் சேர்ந்து, ஓகேவா, இந்தியாலாம் சேர்ந்து இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இனியன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் கிளாசிக்கல் டைட்டிலில் பார்த்திங்கன்னா வந்து மிட்ராபா குஹாங்கிறவர் கிராண்ட் மாஸ்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கோல்டு வின் பண்ணியிருந்தார் கிளாசிக்கல் டைட்டிலில். நெக்ஸ்ட் ஓப்பன் ரேபிடில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட், which organized approved the list of the senior IPS officers for the post of the Tamil Nadu DGP அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிபி லிஸ்ட் எடுத்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு சைலேந்திர பாபு வந்து பார்த்திங்கன்னா டிஜிபியாக இருந்தார். அதுக்கப்புறம் சங்கர் ஜிவால் டிஜிபியாக வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெம்ப்ரவரியாக வந்துட்டு ஜி வெங்கட்ரமணன் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தீப் வந்தார். ஸோ அவர் வந்து ஆஸ் பர் தி எலெக்ஷன் கமிஷன் படி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடக்கும் போது டிஜிபி வரணும்னு சொல்லிட்டு வந்தார். இவங்க எல்லாமே ஷார்ட் டேர்மில் தான் இருந்துட்டு இருந்தார். ஆஃப்டர் டு தி சைலேந்திர பாபு எல்லாமே ஷார்ட் டேர்மாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு லாங் டேர்ம் டிஜிபி போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் பர் தி ஒரு approved list of UPSC, Union Public Service Commission, 3 senior officers அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நியூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தி தமிழ்நாடு போடணுங்கிறதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷனாக ராஜீவ் குமார், சந்தீப் ராய் ராத்தூர் அண்ட் மகேஷ் குமார் அகர்வால். ஸோ சந்தீப் குமார் ராய்த்தூர் தான் இப்போ வந்து டிஜிபியாக இருந்துகிட்ருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த எக்ஸ்டென்ஷன் லிஸ்ட்டில் அவர் அடுத்த லாங் டேர்ம் டிஜிபியாக வர லிஸ்ட்லேயும் அவர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மீட்டிங் ரிகார்டிங் தி செலெக்ஷன் டுக் பிளேஸ் அட் தி UPSC ஆஃபீஸ் இன் டெல்லி, அட்டெண்டட் பை தமிழ்நாடு அஃபீஷியல்ஸ். ஸோ யாருங்கிறத இனிமேல் சொல்லணும்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், பீகார் சிஎம் யார்? சாம்ராஜ் சௌத்ரி. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த பீகார் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா 3 months ஒன் பீகாருக்குள்ளேயே வந்து ஸ்டேட்டுக்குள்ளேயே பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்கோ இல்லை அவங்க ஏரியா அடுத்தடுத்த ஏரியாக்களில் பக்கத்தில் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய டூரிசம் சென்டர்ஸ்லாம் வந்து போய் விசிட் பண்ணணும். ஒரு அவங்க போய் ஒரு டூரிசம் போகிற மாதிரியே வந்துட்டு போகணும். ஏன்னா வந்து 3 months ஒன்ஸ் ஒரு இதுவாக போய் விசிட் பண்ணிவிட்டு அவங்க வரது மூலயமா அவங்களும் ரிலாக்ஸேஷனுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் டூரிசம் எல்லாமே வந்துட்டு டூரிசம் மூலயமா தான் நிறையா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட்ஸ்க்கு வந்து வருவாய் வருது. சரியா? அப்படி இருக்கிறப்ப வந்து டூரிசம் செக்டரை டெவலப் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கப்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டூரிசம் போகிறது மூலிமா அங்கே என்னென்ன இன்னும் சரி பண்ணலாம், இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம், என்னென்ன ப்ராப்ளமேட்டிக்காக அங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவங்க ஒரு 3 months ஒன்ஸ் விசிட் போகிறதுனாலேயே அங்கே இன்னும் நல்லா வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு ஸ்கீமை இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா ப்ளூம்பர்க் இண்டெக்ஸ். ஓகேவா? ப்ளூம்பர்க் இண்டெக்ஸ் நம்மளுக்கு தெரியும். அவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா ப்ளூம்பர்க், ஓகே, ஸோ அவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரிச் லிஸ்ட்டு இந்த மாதிரி இண்டெக்ஸ் வந்து விடுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸில் இருந்துச்சு அண்ட் ஆல்சோ அதை பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ எந்த கண்ட்ரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தைவான் வந்து 5th பிளேஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டாப் பிளேசஸ் அமெரிக்கா, சைனா, ஜப்பான், ஹாங்காங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுதான் டாப் பிளேசஸில் இருக்குது. டாப் பிளேசஸில் அமெரிக்கா, சைனா, ஜப்பான், ஹாங்காங். ஸோ இப்போ தைவான் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தைவான் இப்போ 5th பிளேஸ்க்கு வந்துடுச்சு. வந்து இந்தியாவை சர்பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னைக்கு May 27th இம்பார்ட்டன்ட் டேல வந்துட்டு வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
இந்த கடலில் இருக்க அந்த நாய்க்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அந்த பெருசாக இருந்தால் கடல் பசு வால்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்கக்கூடிய அந்த நீர் நாய் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆட்டர். ஸோ அதுக்கான டே. அதையும் நிறைய பேர் வந்துட்டு அதோட அந்த மீட்காக இதுக்காகலாம் நிறைய கொலை பண்ணுறாங்க, கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டேயை வந்துட்டு சொல்கிறாங்க வேர்ல்டு ஆட்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, எதையுமே நம்ம தேவையில்லாமல் இது பண்ணி கிரியேச்சர்ஸ் எல்லாம் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்ம தான் அதை திரும்ப வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் எப்போதுமே வந்து பாதுகாப்பாக எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த டேஸில் நம்ம வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, வித் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.